அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். அதாவது யோகா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கற்றுக்கணும்னு நினைக்கிற பீப்புளுக்கு மட்டும்தான் இது. ஒன்றுமே இல்லை, 12 மந்திரம். அதாவது சூரிய நமஸ்காரத்தில் இருக்கக்கூடிய 12 மந்திரங்களை டெய்லியும் உச்சரிச்சுட்டே வாங்க. நிறைய பேர் சொல்லலாம், என்னடா மந்திரம் செய்தால் எல்லாமே பழிச்சிருமா? வாய்ப்பு இல்லை. மந்திரம் 12 மந்திரங்களை நீங்கள் செய்து பாருங்கள். உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்து பாருங்கள். சூரிய நமஸ்காரம் செய்கிறேன், சூரியன் எனக்கு வணக்கமே வைக்கல அப்படின்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி உலகத்தில் நம்ம இருக்கோம், நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் நீங்கள் தினம் தினம் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டே வாங்கலாம், ஒரு வித்தியாசமான மாற்றத்தை உணர்வீங்க. அதில் 12 மந்திரம், அதாவது 12 மந்திரம் நான் சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள். ஓம் மித்ராய நமக, ஓம் ரவையே நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் பானவே நமக, ஓம் கஹாய நமக, ஓம் பூஷ்ணே நமக, ஓம் ஹிரண்யகர்வாய நமக, ஓம் மர்ஜ்யே நமக, ஓம் ஆதித்யாய நமக, ஓம் சவித்ரே நமக, ஓம் அர்காய நமக, ஓம் பாஸ்கராய நமக. ஸோ இந்த 12 மந்திரம் நம்ம வீட்டில் யாக குண்டங்கள் வளர்த்தும் பொழுது ஏதோ ஒரு பேர் அதில் சொல்லுவாங்க. சின்ன வயசில் கேட்டது. ஆனால் இந்த மந்திரங்கள் படிக்க 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 நீங்கள் புத்தகம் வச்சுலாம் படிக்கிறதில்ல, யாரோ சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டே வர 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 உங்கள் உடலில் சில சேஞ்சஸ் கிடைக்கும். இதை வந்து என்கிட்ட பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. எல்லாம் வயசில் பெரியவங்க தான், அந்த மந்திரம் சொல்லுவாங்க. சொல்லும்போது அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது என்னுடைய ஃபீலிங் தான். இது எனக்கு யாருமே சொல்லித்தரல. என்னுடைய குருலாம் இதை வந்து நீங்கள் தெளிவுபடுத்தி கற்றுக்குங்க அப்படிலாம் சொல்லலை. நான் விருப்பப்பட்டு கற்றுக்கிட்டது. இப்போலாம் எது சொன்னாலும் தமிழில் சொல்லுங்கள், வடமொழியில் சொல்லாதீங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எது எப்படியோ, எது நல்லதோ அதை கற்றுக்குங்க. நல்லா இருந்தது அப்படின்னா அதை செயல்படுத்துங்க. யார் எது சொல்கிறதையும் நீங்கள் உள்வாங்கிக்கங்க. உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை மேன்மைப்படுத்திக்கிட்டே போங்க. ஏன்னா யோகா வந்து இட்ஸ் நாட் ஏ ரிலிஜன், இட்ஸ் ஃபார் ஆர்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஆர்ட், அது ஒரு கலை. அது நீங்கள் கற்றுக்குங்க. ஆனால் இதுக்கு எவிடன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம திருமந்திரத்தில் அட்டாங்க யோகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதாவது திருமூலர் எழுதிய அட்டாங்க யோகம் திருமந்திரத்தில் அதில் பார்த்தீங்கன்னாலுமே ஸோ நம்ம தமிழகத்தில் இருந்த ஒரு கலைன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த கலைக்கு நிறைய பேர் ஊக்கப்படுத்தலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் யோகா அசோசியேஷன்லாம். ஏன்னா சம்பளமே கொடுக்கலையா யோகா இன்ஸ்ட்ரக்டருக்கு. ஆனால் பாண்டிச்சேரியில் 250 ரூபா செஷனுக்கு கொடுக்குறாங்க. இருந்தாலும் அது இன்னும் தெளிவுபடுத்தினாங்கன்னா நிறைய மாணவர்கள் படிக்கிறதுக்கு முற்படலாம், வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கலாம். யோகானால் நிறைய பேர் ஒழுக்க நெறியில் போகலாம். என்ன ஒன்று, ஒழுக்க நெறியில் வந்துட்டாங்கன்னா பார்லாம் திறக்க மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. எவனுமே ஒழுக்க நெறியில் இருந்துட்டோம்னா நிறைய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால் வேணால் இதை தெளிவுபடுத்தாமல் இருக்கலாம். ஆனால் தனியாக சுயமாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் பசங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அது மாதிரி நினச்சிங்க